போரமைச்சரவை கூட்டத்தில் நெட்டன்யாஹு வழங்கிய அனுமதியும் நரகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதாக அறிவித்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சரும் திறக்கப்பட்டிருக்கக்கூடிய நரகத்தின் வாயில்களுக்கு ஆக்கிரமிப்பு சிப்பாய்களை கொத்து கொத்தாக அனுப்பி வைக்கும் பலஸ்தீனிய போராளிகளும் வான்பரப்பை இழுத்து மூடிய ஈரானிய இராணுவமும் மேற்கொள்ளப்பட்ட அதிரடியான தரமான பயிற்சிகளும் திகைத்து போய் நிற்கும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் சவுதி அரேபியாவும் கத்தாரும் ஒன்றிணைந்து அமைக்கப் போகும் ட்ரம்ப் எகனாமிக் ஜோனும் லெபனானுக்குள்ளே களமிறக்கப்பட போகும் அரபு கூட்டுப்படைகளும் லெபனான் இராணுவ கட்டளை தளத்தினுடைய அறிவிப்பும் விடுதலை செய்யப்பட்ட மொசாட் உளவாளியும் கடந்த வருடம் ஜூலை மாதம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடியுரிமையை பெற்றிருக்கக்கூடிய ரூஸ் இனத்தை சேர்ந்த சாலே என்கின்ற நபரை லெபனானிய அரச இராணுவம் கைது செய்திருந்தது. குறித்த நபர் லெபனானுக்குள்ளே இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உளவு பிரிவுகளுக்கு தேவையான தகவல்களை வழங்கி இருப்பதாகவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு உளவு பிரிவுக்கு இவர் ரகசியமாக செயற்பட்டு வந்திருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டிருந்தது. அதாவது சலே என்கின்ற குறித்த நபர் லெபனானுக்குள்ளே இருக்கக்கூடிய மொசாட் உளவாளியாகவே செயற்பட்டுள்ளார். இப்படியான நிலைமையில் நேற்றைய தினம் லெபனான் அரசாங்கம் குறித்த மொசாட் உளவாளியை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடம் ஒப்படைத்துள்ளது. அவர் விடுதலை செய்யப்பட்டு தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். அமெரிக்க தூதர் டாம் பெராக்கினுடைய தலைமையிலேயே குறித்த மொசாட் உளவாளியை விடுதலை செய்வதற்கான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த மொசாட் உளவாளி விடுதலை செய்யப்பட்டதை தொடர்ந்து நெட்டன்யாஹு இவ்வாறு தெரிவித்தார். 2 மாத பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு இஸ்ரேலிய குடிமகனை நாங்கள் மீட்டெடுத்துள்ளோம். மேலும் இவரை மீட்டெடுத்ததற்கு ஈடாக நாங்கள் யாரையும் விடுதலை செய்ய போவதுமில்லை என நெட்டன்யாஹு தெரிவித்தார். நெட்டன்யாஹுவின் இந்த கருத்துக்களை தொடர்ந்து லெபனானிய ஊடகங்கள் கேள்விகளை எழுப்பி விமர்சனங்களை முன்வைத்திருந்தன. ஒரு போர் குற்றவாளியை மொசாட் உளவாளியை லெபனானிய அரசாங்கம் விடுதலை செய்துள்ளது. ஆனால் இதற்கீடாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிறைச்சாலையிலே இருக்கக்கூடிய லெபனான் நாட்டை சேர்ந்த யாருமே விடுதலை செய்யப்படவில்லை. இஸ்ரேலிய சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஒரு லெபனானியர்களும் விடுதலை செய்யப்படவில்லை. இப்படியானதொரு அவமானகரமான முடிவை யார் எடுத்தார்கள்? ஒரு போர்க்குற்றவாளியை, ஒரு மொசாட் உளவாளியை எந்தவிதமான மாற்றீடும் இல்லாமல் விடுதலை செய்திருப்பது மிகப்பெரிய முட்டாள்தனம் என லெபனானிய ஊடகங்கள் விமர்சனங்களை முன்வைத்துள்ளன. அடுத்து அடிமைகளான ஜனாதிபதி ஜோசப் அவுனுக்கும் பிரதமர் நவாப் சலாமுக்கும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. லெபனானினுடைய ஜனாதிபதியையும் பிரதமர் நவாப் சலாமையும் படுகொலை செய்வதற்கான திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இவர்களை படுகொலை செய்வதற்கு திட்டமிட்டிருப்பதாக உளவு தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருப்பதாகவும் இதனாலேயே ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் பாதுகாப்பு உயர்த்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் லெபனான் ஜனாதிபதியையும் பிரதமரையும் படுகொலை செய்வதற்கு முயற்சி செய்து வருவதனாலேயே இவர்களுடைய பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு லெபனான் இராணுவத்திற்குள்ளே ஹிஸ்புல்லாவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான தலைமைகளையும் தளபதிகளையும் பதவி நீக்கம் செய்யக்கூடிய வேலை திட்டங்களும் திரைமறைவில் அரங்கேற்றப்பட்டு வருகின்றன. அதே நேரம் லெபனான் இராணுவத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான புள்ளிகளோடும் மிக முக்கியமான தளபதிகளோடும் ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகள் ரகசியமான பேச்சுவார்த்தைகளை கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாகவும் சில தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அத்தோடு நேற்றைய தினம் லெபனான் இராணுவத்தினுடைய கட்டளை தளம் லெபனானினுடைய தலைமைகளுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. லெபனானினுடைய உள் ஸ்திரத்தன்மையை குறைமதிப்பிற்குட்படுத்தக்கூடிய எந்த ஒரு முயற்சியையும் லெபனான் இராணுவம் மேற்கொள்ளாது. லெபனானுக்குள்ளே உள்நாட்டு போரொன்றினை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளை லெபனான் இராணுவம் ஒரு பொழுது முயற்சி செய்யாது. லெபனான் இராணுவத்திற்கும் ஹிஸ்புல்லா இராணுவத்திற்கும் மோதலை ஏற்படுத்துவதற்காக பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இருப்பினும் லெபனான் இராணுவம் ஹிஸ்புல்லாவுடனான மோதலை விரும்பவில்லை. இது லெபனானினுடைய உள் ஸ்திரத்தன்மையை முழுமையாக சிதைத்துவிடும். மேலும் இதற்காக மேற்கொள்ளப்படுகின்ற எந்த ஒரு முயற்சிக்கும் லெபனான் இராணுவம் உறுதுணையாக இருக்காது என லெபனான் இராணுவத்தினுடைய கட்டளை தளம் அறிவித்துள்ளது. அதாவது ஹிஸ்புல்லா இராணுவத்தோடு மோதலை விரும்பாத லெபனான் இராணுவ தலைமை அதிகாரிகளும் தளபதிகளும் சிப்பாய்களும் காணப்படுகின்றார்கள். அதே நேரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தோடு மோதலை விரும்பக்கூடிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான ஆதரவை வழங்கக்கூடிய லெபனான் அரச தளபதிகளும் சிப்பாய்களும் காணப்படுகின்றார்கள். ஒப்பீட்டளவில் ஹிஸ்புல்லா இராணுவத்தோடு மோதலை விரும்பாத லெபனான் தளபதிகளும் சிப்பாய்களுமே அதிகமாக காணப்படுகின்றார்கள். இதனால் தான் தற்போது
போது ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகள் லெபனான் அரசு இராணுவ தலைமைகளோடும் தளபதிகளோடும் மிக முக்கியமான புள்ளிகளோடும் ரகசியமான கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்காக லெபனான் அரசு இராணுவம் முழுமையாக களமிறக்கப்பட்டால் லெபனான் அரசு இராணுவத்தினை நாங்கள் பல துண்டுகளாக சிதைத்து விடுவோம் என்றும் லெபனான் அரசு இராணுவம் பல பிரிவுகளாக உடைந்து விடும் என்றும் ஹிஸ்புல்லாவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த வாரம் எச்சரிக்கைகளை வெளியிட்டிருந்தார்கள். எனவே இதற்கமைவாகவே ஹிஸ்புல்லாவினுடைய தலைமைகள் லெபனான் அரசு இராணுவத்தினை பயன்படுத்தி சில காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் என்பதனையும் எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து லெபனான் இராணுவ கட்டளை தளத்தினுடைய இந்த அறிவிப்பை தொடர்ந்து லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுன் இவ்வாறு தெரிவித்தார். அனைத்து லெபனான் மக்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்காகவும் லெபனான் மக்களுடைய உரிமைகளையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காகவும் அரசு சாரா ஆயுத குழுக்களை நிராயுத பாணியாக்குவது மிக முக்கிய தேவையாகும். இந்த ஆயுத குழுக்களுடைய ஆயுதங்களை கட்டுப்படுத்துவதற்கான முடிவுகளை செயற்படுத்துவது மிக முக்கியமானதாகும். மேலும் இதற்கான அனைத்து விதமான உதவிகளையும் வழங்குவதற்கு அரபு லீக்கானது தயாராக இருப்பதாகவும் அரபு லீக்கினுடைய துணை செயலாளர் எனக்கு உறுதியளித்துள்ளார். இதற்கமைவாக நாங்கள் அரசு சாரா ஆயுத குழுக்களுடைய ஆயுதங்களை முழுமையாக கைப்பற்றி நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை அரபு லீக்கினுடைய முழுமையான அனுமதியோடும் உதவியோடும் மேற்கொள்வோம் என லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்துள்ளார். அத்தோடு லெபனான் ஜனாதிபதி ஜோசப் அவுனினுடைய குறித்த கருத்துக்கள் தொடர்பாக லெபனானிய ஊடகவியலாளர் கலீல் நஸ்ருல்லா அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஹிஸ்புல்லாவை நிராயுத பாணியாக்குவதற்காக லெபனான் அரசு இராணுவத்தினால் தனியாக முடியாது என்பதனாலும் லெபனான் அரசு இராணுவத்தினை பலப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அரபு லீக்கானது லெபனானுக்குள்ளே அரபு கூட்டுப்படைகளை களமிறக்குவதற்கான வேலை திட்டங்களையும் ஆரம்பித்துள்ளது. லெபனானிய இராணுவத்தோடு அரபு கூட்டுப்படைகளை களமிறக்கிய ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்குவதற்கான வேலை திட்டங்களை மேற்கொள்வதற்கு அரபு லீக் முழுமையான அனுமதியை வழங்கி இருப்பதனையுமே லெபனானிய ஜனாதிபதியினுடைய அறிக்கை சுட்டிக்காட்டுகின்றது. லெபனானுக்குள்ளே ஹிஸ்புல்லா இராணுவத்தினையும் ஏனைய பலஸ்தீன எதிர்ப்பு குழுக்களையும் முழுமையாக நிராயுத பாணியாக்குவதற்கு சவுதி அரேபியாவினுடைய தலைமையில் அரபு லீக்கானது முழுமையாக களமிறங்கி செயற்படுகின்றது என்பதனையும் இது உறுதிப்படுத்துகின்றது என ஊடகவியலாளர் கலீல் நஸ்ருல்லா அவர்கள் தெரிவித்துள்ளார். மேலும் அரபு கூட்டுப்படைகளை லெபனானுக்குள்ளே களமிறக்குவதன் மூலமாக ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுத பாணியாக்க முடியாது என்றும் அரபு கூட்டுப்படைகளும் லெபனானுக்குள்ளே மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்றும் குறித்த ஊடகவியலாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்து தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களை அமெரிக்காவினதும் சவுதி அரேபியாவினதும் கத்தாரினதும் முழுமையான கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வருவதற்கான அடுத்த கட்ட வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதாவது தெற்கு லெபனானுக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கும் இடைப்பட்ட எல்லை பிரதேசத்திலே ட்ரம்ப் எகனாமிக் ஜோனை அமைப்பதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமெரிக்க தூதர் டொம்பெராக்கினுடைய தலைமையில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தைகளுக்கு அமைவாகவே டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் இந்த திட்டத்தினை முன்வைத்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த திட்டத்திற்கு அமைவாக குறித்த வரைபடத்திலே சிவப்பு நிறத்தினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய தெற்கு லெபனான் எல்லை பிரதேசமானது ட்ரம்ப் எகனாமிக் ஜோனாக மாற்றப்படும். மேலும் இந்த ட்ரம்ப் எகனாமிக் ஜோனிலே சவுதி அரேபியாவும் கத்தாரும் அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் முதலீடுகளை மேற்கொள்ளும். ஆரம்பத்தில் சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் கத்தாரும் ஒன்றிணைந்து முதலீடுகளை மேற்கொள்ளப் போகின்றன. பிறகு இந்த முதலீடுகளில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இணைந்து கொள்ளும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறித்த ட்ரம்ப் எகனாமிக் ஜோனிலே முதலீடுகளை மேற்கொள்வதற்கான அனுமதியை விருப்பத்தையும் சவுதி அரேபியாவும் கத்தாரும் வழங்கி இருப்பதாகவும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த உறுதி செய்யப்பட்ட தகவல்களை எக்ஸியோஸ் ஊடகம் வெளியிட்டுள்ளது. அதாவது தெற்கு லெபனான் எல்லை பிரதேசம் ட்ரம்ப் எகனாமிக் ஜோன் பிரதேசமாக மாற்றப்பட்டு அங்கு கைத்தொழில் நிறுவனங்களும் தொழிற்சாலைகளும் அமைக்கப்பட போகின்றன. மேலும் இந்த பிரதேசம் மிகப்பெரிய வர்த்தக வலயமாக மாற்றப்பட போகின்றது. காசாவை முழுமையாக கைப்பற்றி நாங்கள் மத்திய கிழக்கின் ரிவியேராவாக காசாவை மாற்றுவோம் என டொனால்ட் ட்ரம்பின் நிர்வாகம் எவ்வாறு முன்மொழிவுகளை முன்வைத்திருந்ததோ அதே போன்றே தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களை முழுமையாக கட்டுப்படுத்தி ட்ரம்ப் எகனாமிக் ஜோனை உருவாக்கப் போகின்றார்கள். இந்த ட்ரம்ப் எகனாமிக் ஜோன் உருவாக்கப்படுவதன் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் வடக்கு பிரதேசம் முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவின் கட்டுப்பாடு முழுமையாக சிதைக்கப்பட்டுவிடும் என்றும் எல்லை பிரதேசத்தின் ஊடாக நுழைந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினால் தாக்குதல்களை மேற்கொள்ள முடியாது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் எல்லை பிரச்சனையை தீர்ப்பதற்காகவுமே இந்த முன்மொழிவானது முன்வைக்கப்பட்டு தற்போது இதற்கான அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாகவும் லெபனானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. மேலும் லெபனானிய அரசாங்கமும் இந்த திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கு அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் கத்தாருக்கும் அனுமதிகளை வழங்கியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுருக்கமாக குறிப்பிடுவதாக இருந்தால் ட்ரம்ப் எகனாமிக் ஜோன் என்கின்ற பெயரில் தெற்கு லெபனான் எல்லை பிரதேசங்களை முழுமையாக அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் கத்தாரும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் கொண்டு வரப்போகின்றன. இதன் மூலமாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை பாதுகாப்பதற்கான உத்தரவாதத்தையும் அவர்கள் வழங்கப் போகின்றார்கள்.
நேற்றைய தினம் ஈரான் மேற்கொண்ட கடற்படை பயிற்சிகள் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். மேலும் நேற்று மாலை ஈரானிய ராணுவம் அதிரடியாக வான்பரப்புகளை இழுத்து மூடியது. ஈரானினுடைய வடக்கு, வடமேற்கு மற்றும் மேற்கு பிரதேசத்தினுடைய வான்பரப்புகளை முழுமையாக இழுத்து மூடியிருந்தார்கள். அதாவது ஈரானிய வான்படையினரும் வான் பாதுகாப்பு படையினரும் ஒன்றிணைந்து அதிரடியான பயிற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள். இதற்கமைவாக மேற்கு பிரதேசத்தில் நவீன ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனைகளையும் மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் ஈரானினுடைய மேற்கு மற்றும் வடமேற்கு பிரதேசத்திலே வான் பாதுகாப்பு அமைப்புகளையும் சோதனை செய்துள்ளார்கள். 12 நாள் போரின் போது குறித்த பிரதேசங்களுடைய வான் மேலாதிக்கத்தை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கொண்டிருந்தது. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இந்த வான் மேலாதிக்கத்தினை தடுத்து நிறுத்தும் நோக்கத்தோடும் மேற்கு பிரதேசத்திலே வான் பாதுகாப்பு அமைப்புகளுடைய பலத்தை அதிகரிக்கும் நோக்கத்தோடுமே இந்த பயிற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த பயிற்சிகளிலே ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு அமைப்புகளும் சோதனை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் 2 டன் தொடக்கம் 4 டன் வரையிலான வார்ஹெட்டுகளை உடைய நவீன ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் பரிசோதனை செய்து பார்த்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அத்தோடு ஈரான் இந்த பயிற்சிகளை அதிரடியாக ஆரம்பித்ததை தொடர்ந்து ஈராக்கிய வான்பரப்பிற்குள்ளே நேட்டோவினுடைய ரெக்கோன் உளவு போர் விமானங்களும் அமெரிக்காவினுடைய உளவு விமானங்களும் களமிறக்கப்பட்டிருந்தன. அதே போன்று பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன்களும் களமிறக்கப்பட்டிருந்தன. ஈரான் எவ்வாறான பயிற்சிகளை மேற்கொள்கின்றது, ஏன் அவசரமாக இந்த பயிற்சிகளை மேற்கொள்கின்றது, எவ்வாறான ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் சோதனை செய்யப்பட்டுள்ளது என்பது தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காகவே அமெரிக்காவும் நேட்டோவும் ஒன்றிணைந்து ஈராக்கிய வான்பரப்பிலும் பாரசீக வளைகுடா பிரதேசத்திலும் உளவு விமானங்களை களமிறக்கி இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானும் பாரசீக வளைகுடா பிரதேசத்தில் உளவு ட்ரோன்களையும் களமிறக்கியுள்ளது. கத்தார், பஹ்ரைன் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இருக்கக்கூடிய அமெரிக்க ராணுவ தளங்களை உளவு பார்ப்பதற்காகவும் அமெரிக்க ராணுவத்தின் அடுத்த கட்ட நகர்வுகளை தெரிந்து கொள்வதற்காகவுமே ஈரானிய ட்ரோன்கள் களமிறக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு ஈரான் அவசரமாக இந்த ஏவுகணை பயிற்சிகளை மேற்கொண்டிருப்பதும் நவீன ஏவுகணைகளை சோதனை செய்திருப்பதும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிராக முன்கூட்டிய தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான தயார்படுத்தல்கள் என்றும் பிரிஎம்டிவ் தாக்குதல்களுக்கான தயார்படுத்தல்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களும் சர்வதேச ஊடகங்களும் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அத்தோடு ஈரானினுடைய இந்த பயிற்சிகள் தொடர்பாக சர்வதேசம் விழிப்பாக இருக்க வேண்டும் என்றும் ஈரான் ஏதோ ரகசியமான முறையில் அடுத்த கட்ட காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றது என்றும் இந்த பதற்றங்களினால் நாங்கள் தூதரக சேவைகளை முழுமையாக இடைநிறுத்துகின்றோம் என்றும் ஈரானிலே உள்ள ஆஸ்திரியாவினுடைய தூதரகம் தங்களுடைய சேவைகளை முழுமையாக இடைநிறுத்தியுள்ளது. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தினை முழுமையாக வழிநடத்தக்கூடிய நாடாக ஆஸ்திரியா நாடே காணப்படுகின்றது. சர்வதேச அணுசக்தி நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அதிகளவானவர்கள் ஆஸ்திரியா நாட்டை சேர்ந்தவர்களே. இப்படியான நிலைமையிலேயே தற்போது ஆஸ்திரியாவினுடைய தூதரகம் இவ்வாறான எச்சரிக்கைகளையும் வெளியிட்டுள்ளது. எனவே ஈரானுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான அடுத்த கட்ட போர் பதற்றமானது உச்சக்கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனையும் எங்களுக்கு இதிலிருந்து தெளிவாக புரிந்து கொள்ளலாம். நேற்று இரவு நடைபெற்ற போரமைச்சரவை கூட்டத்தில் காசா சிட்டியை கைப்பற்றும் திட்டத்திற்கான அனுமதியை நெட்டன்யாஹூ வழங்கியிருந்தார். மேலும் காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான தாக்குதல்கள் முழுமையாக ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு இஸ்ரேலிய பேச்சுவார்த்தை குழுவை கத்தாருக்கு அனுப்பி வைப்பதாகவும் நெட்டன்யாஹூ தெரிவித்தார். காசா சிட்டியை கைப்பற்றும் தாக்குதல்கள் முழுமையாக ஆரம்பிக்கப்பட்டதற்கு பின்பு அனைத்து இஸ்ரேலிய கைதிகளையும் ஒரே தடவையில் விடுவிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்காகவும் ஹமாஸை நிராயுதபாணியாக்கக்கூடிய இஸ்ரேலிய நிபந்தனைகளுக்கு உட்பட்ட ஒரு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்காகவும் இந்த பேச்சுவார்த்தை குழுவானது கத்தாருக்கு அனுப்பி வைக்கப்படும் என்றே தெரிவித்துள்ளார். மேலும் காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான அனைத்து விதமான இராணுவ நடவடிக்கைகளையும் மும்முரமாக மேற்கொள்ளுமாறும் நெட்டன்யாஹூ உத்தரவிட்டுள்ளார். இதைத் தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் இவ்வாறு தெரிவித்தார். நாங்கள் காசா சிட்டியை கைப்பற்றுவதற்கான தாக்குதலுக்கான அனுமதியை வழங்கிவிட்டோம். இஸ்ரேலினுடைய விதிமுறைகளை ஹமாஸ் ஏற்றுக்கொண்டு ஹமாஸ் நிராயுதபாணியாக்கப்படும் வரை நாங்கள் காசா சிட்டியிலே தாக்குதல்களை மேற்கொண்டு ஒட்டுமொத்த காசா சிட்டியையும் கைப்பற்றுவோம். தற்போது நாங்கள் நரகத்தினுடைய வாயில்களை திறந்திருக்கின்றோம். மேலும் காசாவிலே ஹமாஸை முழுமையாக அழித்து ஒட்டுமொத்த காசா சிட்டியையும் கைப்பற்றி எங்களுடைய இலக்குகளை முழுமையாக அடைந்து கொள்வோம் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார். அத்தோடு காசா சிட்டியை கைப்பற்றும் கிடியோன் சரியோட்சினுடைய இரண்டாம் கட்ட தாக்குதல்கள் தொடர்பாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய இராணுவ ஆய்வாளர் அவி அஷ்கனாசி இவ்வாறு தெரிவித்துள்ளார். எங்களுடைய இஸ்ரேலிய இராணுவம் காசா சிட்டியை கைப்பற்றுவதற்காக நுழைய போகின்றது. கிட்டத்தட்ட 6 படைப்பிரிவுகள் காசா சிட்டிக்குள்ளே நுழைந்து ஒட்டுமொத்த காசா சிட்டியையும் கைப்பற்ற போவதாக தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் காசா சிட்டி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றுவது அவ்வளவு இலகுவான விடயமல்ல. நேற்றைக்கு முன்தினம் கான் யூனிஸ் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் நுழைந்து
தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். இந்த தாக்குதல்கள் மிகப்பெரிய ஆச்சரிய தாக்குதல்களாகவே இருந்தன. மேலும் இதே போன்று பல்வேறுபட்ட ஆச்சரிய தாக்குதல்களை காசா சிட்டி பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொள்ளலாம். ஏனென்றால் கான் யூனிஸை விட காசா சிட்டியானது ஹமாஸினுடைய மிகவும் பலம் பொருந்திய உறுதியான பிரதேசமாகவே காணப்படுகின்றது. 22 மாத யுத்த காலத்திலும் காசா சிட்டியானது உறுதியாகவே இருக்கின்றது. இதனால் காசா சிட்டியை கைப்பற்றக்கூடிய திட்டம் மிகவும் சிக்கலான திட்டமாகும். இஸ்ரேலிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய 60% சிப்பாய்களும் அதிகாரிகளும் சோர்வடைந்துள்ளார்கள். 22 மாத போரினால் களைப்படைந்துள்ளார்கள். அதிகளவான ரிசர்வ் படை சிப்பாய்கள் களத்திற்கு திரும்புவதற்கு மறுப்பு தெரிவித்துள்ளார்கள். மேலும் வடக்கு காசாவிலே மேற்கொள்ளப்பட்ட கிடியோன் சரியோட்ஸ் தாக்குதல்கள் மிகப்பெரிய தோல்வியை சந்தித்துள்ளன. இப்படியான நிலைமையில் கிடியோன் சரியோட்ஸினுடைய இரண்டாம் கட்ட தாக்குதல்கள் வெற்றி பெறுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. உண்மையில் காசா சிட்டியை கைப்பற்றும் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய இந்த தாக்குதல்கள் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு மிகப்பெரிய பேரிழப்பையே ஏற்படுத்த போகின்றது என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பினுடைய ராணுவ ஆய்வாளர் அவி அஷ்கனாசி தெரிவித்துள்ளார். அதாவது நரகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருப்பது உண்மையாகும். ஏனென்றால் காசா சிட்டியே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கான நரகத்தின் வாயிலாக இருக்க போகின்றது. அடுத்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மருத்துவமனைகளையும் முழுமையாக வெளியேறுமாறு கட்டளையிட்டுள்ளது. வடக்கு காசாவின் காசா சிட்டியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான மருத்துவமனையாக அல்-ஷிஃபா மருத்துவமனை காணப்படுகின்றது. கடந்த வருடம் அல்-ஷிஃபா மருத்துவமனையை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையாக சிதைத்தது. இருப்பினும் பலஸ்தீனிய போராளிகள் அல்-ஷிஃபா மருத்துவமனையை மீண்டும் கட்டமைத்தார்கள். இப்படியான நிலைமையிலேயே வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய அல்-ஷிஃபா மருத்துவமனையையும் ஏனைய மருத்துவமனைகளையும் முழுமையாக தெற்கை நோக்கி நகர்த்துமாறு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டளையிட்டுள்ளது. இதற்காக சர்வதேச நிறுவனங்களோடு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டிருப்பதாகவும் சர்வதேச நிறுவனங்களின் உதவியோடு மருத்துவமனைகளில் இருக்கக்கூடிய உபகரணங்களும் மருத்துவர்களும் ஏனைய நோயாளிகளும் முழுமையாக தெற்கு காசாவை நோக்கி இடம்பெயர்க்கப்படுவார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் இவ்வாறு தெரிவித்தது. வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளையும் மருத்துவர்களையும் நோயாளிகளையும் முழுமையாக வெளியேறுமாறும் தெற்கு காசாவை நோக்கி இவற்றை நகர்த்துமாறும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு கட்டளையிட்டுள்ளது. இந்த கட்டளைகளை ஒரு பொழுதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை. வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகளோ மருத்துவர்களோ நோயாளிகளோ வடக்கு காசாவை விட்டு வெளியேறப் போவதில்லை. வடக்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய மக்களும் தெற்கு காசாவை நோக்கி இடம்பெயரப் போவதில்லை. இந்த விடயத்தில் நாங்கள் தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கின்றோம். ஆக்கிரமிப்பின் கட்டளைகளுக்கு நாங்கள் ஒரு பொழுதும் கீழ்ப்படைய போவதில்லை என காசாவின் சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்து பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை மேற்கொண்டு விட்டு பாதுகாப்பாக சுரங்கப்பாதைகளூடாக தப்பிச் செல்லக்கூடிய காணொளிகளும் வெளியாகி இருந்தன. அவற்றை டெலிகிராம் சேனலிலே பதிவிட்டுள்ளேன். அத்தோடு அல்-கஸாம் படையினரும் அல்-குதுஸ் படையினரும் ஒன்றிணைந்து கான் யூனிஸின் கிழக்கு பிரதேசத்திலே ஒரு சிக்கலான தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திலே வீடொன்றிற்குள் பதுங்கியிருக்கக்கூடிய சிப்பாய்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்காக அதற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதையினூடாக வெளிப்பட்டு தாக்குதல் மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது பலஸ்தீனிய போராளிகள் நேரடியாக களமிறங்கி பூஜ்ய தூரத்தில் பல சிப்பாய்களை மொத்தமாக அளித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய 2 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களையும் ஷவாஸ் வெடிகுண்டின் மூலமாக வெடிக்கச் செய்துள்ளார்கள். அதே போன்று அல்-கஸாம் படையினர் ரஃபாவின் மொராகச்சு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து ரஜு மேவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே குறித்த பிரதேசத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இராணுவ கட்டளை தளமானது முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அல்-அக்ஸா படையினர் ஜைத்தூன் தெற்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பு படைகளை இலக்கு வைத்து மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது ஜீப் வண்டி ஒன்று முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அல்-குதுஸ் படையினர் ஜபலியாவின் கிழக்கு பிரதேசத்திலே சக்தி வாய்ந்த கண்ணிவெடிகளையும் ஷவாஸ் வெடிகுண்டையும் தாக்கி வெடிகுண்டையும் பயன்படுத்தி ஒரு ட்ரூப்ஸ் கேரியர் வாகனத்தையும் மெர்காவா போர்த்தங்கி வாகனத்தையும் வெடிக்கச் செய்துள்ளார்கள். எனவே கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 3 ட்ரூப்ஸ் கேரியர் வாகனங்களும் ஒரு மெர்காவா போர்த்தங்கி வாகனமும் ஒரு ஜீப் வண்டியும் 25க்கும் அதிகமான சிப்பாய்களும் அளிக்கப்பட்டுள்ளன. அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.